கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மே 30 எலிஞ்சி வைட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 299. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது சாத்தானால் கொடுக்கப்படும் பொய்யான தரிசனங்களால் ஏற்படும் விளைவுகள். வசனம் மத்தேயு 7வது அதிகாரம் வசனம் 19-20. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் ஐயவாதிகளாக இருக்கிறார்கள். சபைகளில் காணப்படும் வரங்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, சத்தியத்திலும் விசுவாசம் இல்லை. அவர்களுக்கு சமய நிறுவனம் என்ற ஒரு காரியம் இல்லவே இல்லை. போலியான தரிசனங்களினால் ஏற்படுகின்ற நிச்சயமான விளைவே இதற்கான காரணம் என்று எனக்கு காட்டப்பட்டது. சத்தியத்தினின்று வழிவிலக செய்வதற்காக சாத்தான் தொடர்ந்து போலிகளை இடைவிடாமல் அனுப்பி கொண்டிருக்கிறான். சாத்தானின் கடைசி மாபெரும் வஞ்சகத்தின் நோக்கம் தேவனுடைய ஆவியானவரின் சாட்சியை பயனற்றதாக ஆக்கி போட வேண்டும் என்பதே. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். நீதிமொழிகள் 29:18. பலதரப்பட்ட வழிகளில் பல வகையான செயல் துணைகளின் மூலமாக உண்மையான சாட்சியிலே தேவனுடைய மீதியான மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை நிலைகுலைய செய்யத்தக்கதான சூழ்ச்சி திறனோடு சாத்தான் வேலை செய்கிறான். தவறான வழியில் நடத்துவதற்காக போலியான தரிசனங்களை கொடுப்பான். உண்மையான சத்தியத்தோடு பொய்யை கலந்து விடுவான். இவ்வாறாக தரிசனங்கள் என்று அழைக்கப்படுகிற அனைத்தையும் கொள்கை வெறியின் ஒரு வகை என்று எண்ணும்படியாக மக்களுக்கு கடுமையான ஒரு வெறுப்பு ஏற்பட்டு விடுகிறது. எனினும் உத்தமமான ஆத்துமாக்கள் உண்மைக்கும் போலிக்கும் இடையேயுள்ள வேறுபாட்டை ஒப்பிட்டு கண்டறியும் திறனோடு இருப்பார்கள். தேவனிடமிருந்து வராத காரியத்தை உயர்த்தி காட்டுதல், அதற்காக தொடர்ந்து கவனம் செலுத்துதல் ஆகியவை போன்று ஆத்மாவிற்கான நன்மை, அதன் பரிசுத்தம், தேவனை பற்றியும் புனிதமான கருத்துக்களுக்கு அதிகமான தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியம் வேறு எதுவும் இல்லை. இக்காரியம் இருதயத்திற்கு நச்சூட்டுகிறது, புரிந்து கொள்ளும் தன்மையை இழிநிலை அடைய செய்கிறது. தூய்மையான சத்தியம் அதை பெற்றுக்கொள்பவரது குணத்தின் மீது ஏற்படுத்துகின்ற நயமாக்கும், பரிசுத்தமாக்கும் மற்றும் உயர்த்தும் செல்வாக்கின் மூலமாக அதன் தெய்வீக ஆதாரத்திற்கான சுவடுகளை ஆராய்ந்து கண்டறிய முடியும். அனைத்து சத்தியத்திற்கும் ஆரம்பமானவர் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பிதாவிடம் ஜெபித்தார். ஐக்கியத்தை குலைத்து போடவும் சத்தியத்தினின்று மக்களை வெளியேற்றவும் தொடர்ந்து காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கும். கேள்வி கேட்டல், கண்டனம் செய்தல், பலரறிய பழித்துரைத்தல், மற்றவர்களை பற்றி தீர்ப்பு செய்தல் ஆகியவை இருதயத்தில் கிறிஸ்துவின் கிருபை இருக்கிறதற்கான ஆதாரமல்ல. இந்த செயல் ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறதில்லை. தாங்கள் பாவத்தில் ஆழ்ந்து கிடக்கும் பொழுதும் கூட அற்புதமான வெளிச்சம் தங்களிடத்தில் இருப்பதாக கடந்த காலத்தில் உரிமை கோரி கொண்டிருந்த நபர்கள் தொடர்ந்து இத்தகைய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். ஜெபம். பிதாவே, உம்முடைய வேதமே சத்தியம்.
உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும். ஆமென்.